அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல கேண்டில் ஸ்டிக் வச்சு பிரைஸ் ஆக்ஷனை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, அதாவது கேண்டில் ஸ்டிக் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பிரைஸோட மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி பிரிண்ட் ஆகிற கேண்டில் ஸ்டிக்கை வச்சு ஃபியூச்சர்ல அதோட பிரைஸ் வந்து மேலே போகுமா கீழே போகுமா என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வெறும் பையிங் செல்லிங் கான்செப்டை வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போறேங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கிரீன் கலர் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு புல் கேண்டில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பியர் கேண்டில். இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் இப்படி இருக்க ஒவ்வொரு கேண்டிலுக்குமே ஒரு பேர் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, இதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, இதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தேவையில்லை, அவசியம் கிடையாது. ஸோ அப்படி பிரிண்ட் ஆகிற ஒவ்வொரு கேண்டிலுமே என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால நான் ஒவ்வொரு கேண்டிலோட பேரெல்லாம் சொல்ல போறது கிடையாது இந்த வீடியோல. ஸோ கேண்டில்ஸுக்கு வச்சு ஒரு ஃபியூச்சர்ல அதோட வந்து பிரைஸ் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். ஒருவேளை டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு 4-5 ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பத்தி மட்டும் பேச போறேன் நான். அவ்வளவுதாங்க இந்த வீடியோட அஜெண்டா, அவ்வளவுதான். ஸோ முதல்ல வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு பையிங் செல்லிங் இதை ரெண்டை வச்சு மட்டுமே நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ். ஸோ இது ரெண்டு விஷயம் தான் நடக்கும். ஒன்று பை நடக்கும், அப்படி இல்லைன்னா செல்லிங் நடக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு கேண்டில்ல பையிங் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கிரீன் கேண்டலாக ஃபார்ம் ஆகும். அதுவே செல்லிங் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெட் கேண்டலாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேண்டிலும் என்னத்தை குறிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். முதல்ல வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா நம்ம வந்து இங்க இருந்து ஆரம்பிப்போம். நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுபடி பிரைஸ் வந்து இந்த இடத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு கீழே. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்திருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ எப்பவுமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ வரும்போது எல்லா இடமுமே டச் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா பிரைஸ் வந்து நம்ம நினைச்ச மாதிரி ஒரு சேனலுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகாது. உதாரணத்துக்கு நம்ம டைட்டன்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ ப்ரைஸ் கரெக்டாக சப்போர்ட்டுக்கு வந்து மேலே போயிருக்கும், திருப்பி இங்கே வந்துட்டு இங்கே மேலே போயிருக்கும். இந்த மாதிரிலாம் எப்போதாங்க ஒரு அத்திபூத்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் பேட்டர்னுக்குமே ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது. அதனால இருக்கிறத வச்சு நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத முக்கியமாக வந்து கற்றுக்கணும். ஒருவேளை வரலன்னா பக்கத்தில் வந்து நம்ம வந்து இது பண்ணி விட்டுறணும். இந்த இடத்துல வந்துச்சு, பட் கீழே வரக்கு முன்னாடி நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால மேலே போயிடுச்சு. சரி, அதுதான் வந்து இது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேண்டில்குள்ளே வந்து போயிடுவோங்க. முதல்ல வந்து இந்த கேண்டிலை பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்மார்க் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த கேண்டில் ஸ்டிக்குங்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படியே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேரிஷ் கேண்டில். இங்கே இருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டில். சரிங்களா? இதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கேண்டிலா பார்க்க போறோம். அது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த கிரீன் கேண்டில் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அடுத்த அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து மேல போகுது அப்படிங்கிறத அர்த்தம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாக்கோட பிரைஸ், அதாவது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது இங்க, அதுக்கப்புறம் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து மேலதான் போயிருக்கு. ஆனா அடுத்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தால அது ஒரு ரெட் கேண்டிலா போயிடுச்சு. இது வந்து ஒரு பியூர் ரெட் கேண்டில். சரிங்களா? இந்த ரெட் கேண்டில் என்னத்தை குறிக்கும் அப்படின்னா அடுத்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கீழே போகுது அப்படிங்கறத இந்த ரெட் கேண்டில் குறிக்கும். ஸோ கிரீன் கேண்டில்னா அடுத்த ஸ்டாக் வந்து மேலே போகும், ரெட் கேண்டில்னா அடுத்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கீழே போகும். இப்போ அதே மாதிரி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இங்க க்ளோஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் தான். சரிங்களா? அதாவது இந்த கேண்டில் வந்து இங்க க்ளோஸ் ஆச்சு, திருப்பி அது இங்கே தான் ஓப்பன் ஆகும். இங்கே எங்கே க்ளோஸ் ஆச்சோ இங்கே தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. சரிங்களா? மேலே போயிட்டு திருப்பி வந்து கீழே போயிருக்கு, கீழே போயிட்டு இங்கே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணது இங்கே, க்ளோஸ் ஆனது இங்கே, அதனால இது ஒரு ரெட் கேண்டில். சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஓப்பன் க்ளோஸை வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ எங்க அந்த ஸ்டாக் வந்து முடிஞ்சிருக்கோ அதுக்கு அப்படியே ஈக்குவலா டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 3ஆம் தேதி 7ஆம் தேதி, நான் இதை அப்படியே வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்ல வந்து பாக்குறேனே, உங்களுக்கு காட்டுறேனே. நம்ம எங்க பார்த்தோம்? 3ஆம் தேதி 7ஆம் தேதி பார்த்தோமா? 3ஆம் தேதி
3ஆம் தேதி 8ஆம் தேதி தான் இருக்கு. சரிங்க, அதை காணும். நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே ஒரு கேண்டில் வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு அடுத்த கேண்டில் அந்த க்ளோசிங்க்கு சேம் ஆப்போசிட்ல தான் வந்து உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இங்க க்ளோஸ் ஆச்சா, அப்படியே டேரக்டா இங்க ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. ஓப்பன் ஆயிட்டு ஃபுல்லா அப்படியே மேல போயிடுச்சு. அதனால இங்க ஓப்பன் ஆகி இங்க க்ளோஸ் ஆனதுனால அது ஒரு கிரீன் கேண்டில். அதுவே இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த கேண்டில் வந்து இங்க முடிச்சுட்டு இது கேப் அப் ஓப்பனிங் ஆயிருக்கு. இங்க ஓப்பன் ஆயிட்டு திருப்பி ஃபுல்லா கீழே போயிட்டு திருப்பி ஃபுல்லா மேல போயிட்டு இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பனோட க்ளோஸ் அதிகம், அதனாலதான் இது ஒரு கிரீன் கேண்டிலா வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஓப்பனிங் க்ளோஸை வச்சு ஒரு கேண்டில் எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கறத வந்து ப்ரெடிக்ட் பண்ற ஒரு விஷயம். நம்ம எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தோம்? ஸோ இங்க இருந்து பார்த்தோமா? ஓகே. ஸோ இந்த கேண்டில், இப்போ இந்த கேண்டில் எனக்கு டினோட் பண்ணுது அப்படின்னா இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வந்து பிரைஸ் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அது இங்க வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு ஓப்பனோட எப்பவுமே வந்து ரெட் கேண்டிலா இருந்துச்சுன்னா ஓப்பனோட பிரைஸ் என்ன இருக்கும், கீழே முடிஞ்சிருக்கும். அப்ப என்ன ஆச்சுன்னா இங்க ஓப்பன் ஆயிட்டு திருப்பி ஃபுல்லா மேல போக ட்ரை பண்ணுச்சு. சரிங்களா? ஸோ பையர்ஸ் வந்து ஃபுல்லா ஏதோ மேல தூக்கிட்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆனா அதோட ஸ்ட்ரென்த், பையிங் ஸ்ட்ரென்த் இல்ல. நிறைய பேர் அதாவது இங்க வாங்கின எல்லாருமே இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணி விட்டாங்க. அதனால புக் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே வந்து இங்க வந்து ஓப்பனிங் இருந்துச்சுங்களா, இங்க வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. அதனால இது ஒரு ரெட் கேண்டில். எப்பவுமே ஓப்பனோட க்ளோஸ் வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ரெட் கேண்டிலா பதிவாகும். இப்போ இங்க ஓப்பனிங்னு வச்சுக்கலாம், அதோட கீழே இங்கதான் வந்து அது க்ளோஸ் ஆச்சு. அதனால இது ஒரு ரெட் கேண்டில். இங்க போயிட்டு பிரைஸ் திருப்பி இவ்வளவு தூரம் கீழே போயிட்டு இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? சோ இப்போ இது என்னத்த குறிக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ பையர்ஸ் மேல தூக்கிட்டு போக ட்ரை பண்ணாங்க. இவ்வளவு தூரம் அந்த ப்ரீவியஸ் டே கேண்டிலோட ஹைக்கு தாண்டி கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த பையர்ஸ் எல்லாமே வீக்னஸ் ஆகி இவ்வளவு தூரம் கீழே வந்துட்டாங்க. இது எவ்வளவு % ஃபால்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே டேல கிட்டத்தட்ட 1.5% மேல போயிட்டு 1.5% கீழே வந்திருக்காது. ஏன்னா ஓப்பனிங் இங்கதான் இருக்கு. கிட்டத்தட்ட 1.25% பக்கமா மேல போயிட்டு கீழே வந்திருக்கு. அந்த 1.25% செல்லிங் தான். அது என்னத்தை குறிக்குது அப்படின்னா பையர்ஸ் அந்த இடத்துல இல்ல, செல்லர்ஸ் தான் நிறைய இருக்காங்க அப்படிங்கறது இண்டிகேட் பண்ணுது. இந்த பெரிய விக்கு எப்பவுமே விக்கு பெருசா இருந்துச்சுன்னா அது வீக்கான கேண்டில்னு அர்த்தம். எப்பவுமே க்ளோசிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில். ஒருவேளை கிரீன் கேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போகுதுன்னு அர்த்தம். அதுவே ரெட் கேண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆச்சுன்னா பிரைஸ் கீழே போகுதுன்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க, செல்லர்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஏன்னா 1.25% ஒரே நாள் கீழே குறைச்சிருக்காங்க ஏறினதை. அப்ப என்ன இண்டிகேட் பண்ணுது, அடுத்து திருப்பி கீழே போகும்போது இண்டிகேட் பண்ணுது. திருப்பி இந்த இடத்துல இங்க முடிஞ்சுங்களா, பார் வந்து இங்க ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் வந்து திருப்பி இதை மேல கொண்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா சுத்தமா முடியல. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் கீழே போயிருக்கு. அன்னைக்கு நாளோட ஹைல இருந்து எவ்வளவு தூரம் அது கீழே போயிருக்குன்னா கிட்டத்தட்ட 3%ங்க. 3% 2.25% கீழே போயிருக்கு. 2.25% கீழே போயிட்டு இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்காது. இங்க ஓப்பனு, இங்க க்ளோஸ். அப்ப வந்து இது என்ன அர்த்தம், தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தே பையர்ஸ் வந்து மேல கொண்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா செல்லர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணி அதோட பிரைஸை கீழே கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஃபர்தரா கீழே போக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? அதுதான் கான்செப்ட். எப்பவுமே விக்கு வந்து பெருசா இருந்துச்சுன்னு வைங்களேன், அதாவது ரெட் கலர் கேண்டில்ல விக்கு பெருசா இருந்துச்சுன்னா பையர்ஸ் வந்து அந்த இடத்துல ஆக்டிவேட்டா இல்லைன்னு அர்த்தம். அதனால நான் அந்த இடத்துல போய் நம்ம பை ஆர்டர் எப்பவுமே எடுக்கவே கூடாது. சரிங்களா? அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட் இவ்வளவுதான். இப்போ அதுவே இந்த இடம் பாருங்களேன், இந்த இடம் பாருங்களேன், இங்க இருந்து ஃபுல்லா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி ஒவ்வொரு கேண்டிலா கீழே கொண்டு வந்துட்டாங்க. இந்த கேண்டிலுமே அப்படிதான், பையர்ஸ் மேல கொண்டு போனாங்க, திருப்பி வந்து கீழே வந்தாங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்க பாருங்களேன், இங்க பியூட்டி பாருங்களேன், இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இங்க க்ளோஸ் ஆச்சு, இங்க ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? வழக்கம் போல செல்லர்ஸ் வந்து பயங்கரமா இதை வந்து கீழே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. இங்க இருந்து எவ்வளவு தூரம் கீழே போயிருக்கு பாருங்க இந்த ஸ்டாக்கோட பிரைஸ். எங்க நம்ம ஸ்கேல் இங்க இருக்கா? சோ இங்க ஓப்பன் ஆயிட்டு அதோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 2.25% கீழே போயிருச்சு. அப்படி கீழே போனதுக்கு அப்புறம் நம்ம பையர்ஸ் அதை தூக்கி பிடிச்சி வாழா தம்பி மேலன்ட்டு இவ்வளவு தூரம் கூட்டு போயிருக்காங்க. அதாவது இந்த 2.25% இருந்து ஒரு 1.25% கொண்டு போயிருக்காங்க. அப்பனா 3.25 கிட்டத்தட்ட 4% டே லோல இருந்து 4% மேல கொண்டு போயிட்டு
ஸோ ஆல்ரெடி 4% கொண்டு போனாங்களே அது ரொம்ப. ஸோ அதனால வந்து கொஞ்சம் டயர்டாகி கீழே கடைசியா வந்து ஒரு 0.3%, ஒரு 4%ல ஒரு 0.3% போச்சுன்னா 3.25% கெயினோட, அதாவது டேஸ் லோல இருந்து 3.25% கெயினோட அதை முடிச்சிருக்காங்க. இது என்னது இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த இடத்துல வந்து ரொம்ப வீக்கா இருந்த பையர்ஸ் இந்த இடத்துல வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த கேண்டில், ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், விக்கு மேல பெருசா இருந்துச்சுன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ண போறாங்க, விக்கு கீழே பெருசா இருந்துச்சு, கிரீன் கேண்டில்ல விக்கு கீழே பெருசா இருந்துச்சுன்னா பையர்ஸ் டாமினேட் பண்ண போறாங்க, ரெட் கேண்டில்ல விக்கு மேல பெருசா இருந்துச்சுன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ண போறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டில்ல விக்கு கீழே பெருசா இருக்கு. ஸோ இந்த இடம் என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. எப்பவுமே நம்ம ஒரே ஒரு கேண்டிலை வச்சு நம்மளால வந்து எப்பவுமே ஒரு ட்ரேட் எடுக்கவே கூடாதுங்க. இதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப். ஏன்னா இந்த கேண்டில் என்னதை டினோட் பண்ணுது, ஒரு கிரீன் கேண்டில் என்னதை டினோட் பண்ணுது, ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போக போகுது அப்படிங்கறத டினோட் பண்ணுது. ஆனா அடுத்து என்ன மேல போச்சா, அது இல்ல. ஸோ காம்பினேஷன் ஆஃப் கேண்டில்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எப்பவுமே ட்ரேடை எடுக்கணும். காம்பினேஷன் ஆஃப் கேண்டில்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரசி 50%, காம்பினேஷன் ஆஃப் கேண்டில்ஸ் வித் பேட்டர்னோட எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 60%, காம்பினேஷன் ஆஃப் கேண்டில்ஸ் பேட்டர்ன் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட எடுத்தீங்கன்னு வைங்களா அது 70%. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது முக்கியமா இந்த டைம் ஃப்ரேமோடையுமே வந்து சம்மந்தப்பட்டதுங்க. எப்பவுமே டே டைம் ஃப்ரேம்ல எடுத்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க டைம் ஃப்ரேம் அப்படியே 1 hour கொண்டு போனீங்கன்னா அக்யூரசி கம்மியாகும், 15 minutes கொண்டு போனீங்கன்னா இன்னும் அக்யூரசி கம்மியாகும். இப்படி அந்த டைம் ஃப்ரேமை நீங்க கீழே கொண்டு போக அதோட அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுவே நீங்க டைம் ஃப்ரேம் வீக்லி மந்த்லி எல்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், இது வந்து 80% மேல அக்யூரசி இருக்குங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. சரிங்களா? அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு டே டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் இந்த கேண்டில்ஸ் பையர்ஸ் அதிகமா இருக்காங்களா செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்களா அப்படிங்கிறத கேண்டில்ஸுக்கு வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், ஒரே ஒரு கேண்டில் வச்சு நம்ம வந்து எப்பவுமே டிசைட் பண்ணக்கூடாது, அடுத்த கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இங்க முடியுது, ஆனா அடுத்த நாள் மார்க்கெட் கண்டிஷனோ என்ன எவ்வளவோ தெரியல, இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் அது ஓப்பன் ஆகுது. அதாவது 2024 க்ளோஸ் ஆனது அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க 2010 ஒரு 20 ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 12 ரூபா வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆயிட்டு திருப்பி இங்க பாருங்க செல்லர்ஸ் வந்துட்டாங்க. செல்லர்ஸ் வந்து திருப்பி பிரைஸ் கீழே கொண்டு போக ட்ரை பண்றாங்க. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து முடிஞ்சிருச்சு. இங்க 2011 ஓப்பன் ஆகி 2003 முடிஞ்சிருக்கு. அப்பயுமே அது நெகட்டிவ் கேண்டில் தான். இந்த இது பாத்தீங்களா, இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹேமர் பேட்டர்ன். சரிங்களா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருந்தாதான் வந்து ஹேமரு, இது வந்து சிவப்பு கலர் இருக்காதனால இது ஹேமர் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து கலர்லாம் பார்க்க வேணாம். இந்த ஹேமர் என்னது டினோட் பண்ணுது, பிரைஸ் வந்து ஓப்பன் ஆச்சு, ஃபுல்லா கீழே போச்சு, ஆனா வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி செல்லர்ஸ் கிட்ட இருந்து புடிங்கி கொண்டு வந்து திருப்பி மேல நிப்பாட்டிட்டாங்க, ஒரு ஹேமரை வந்து ஊனிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் வந்து மேல போக போகுது அப்படிங்கிற அர்த்தம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பவுமே ஒரே ஒரு கேண்டில் வச்சு நம்மளால வந்து டினோட் பண்ண முடியாது. இங்க எப்படி வந்து இந்த இடத்துல இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸை வந்து, அதாவது ரேபிடா வரல, ஒரே நாள்ல 10% வரல, 2%, 1%, 2%, 1% வந்து இந்த இடம் தான் வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷருக்கு வந்து கீழே வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, திருப்பி இந்த இடத்துல பையர்ஸ் செகண்ட் டைம் வந்திருக்காங்க. ஆனா இதுவுமே வந்து அவ்வளவு ஒரு சூப்பரான கேண்டில் இல்லை. இந்த ஹேமருக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில், இந்த கிரீன் கேண்டில் இந்த இடத்துல வந்துருந்துச்சுன்னா பிரைஸ் மேல போக போகுது அப்படிங்கறத நம்ம சொல்லிருக்கலாம். ஆனா அடுத்த கேண்டில் திருப்பி ரெட் கேண்டில், பெருசா மூவ்மெண்ட்டும் இல்லை, பெருசா வால்யூமும் இல்லை. ஏன்னா இந்த பிரைஸ் வந்து இங்க வந்து க்ளோஸ் ஆச்சுங்க. அடுத்து இங்க வந்து இங்கதான் ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆயிட்டு இங்க பாருங்க, இங்க இருந்து எவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க வந்து ஹேமர் போட்டிருக்கு, ஹேமர்ல இருந்து இங்க ஓப்பன் ஆயிட்டு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0.4%, 0.5% மேல போயிருக்கு. மேல போன உடனே திருப்பி செல்லர்ஸ் வந்துட்டாங்க. செல்லர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, கீழே கொண்டு வராங்க. ஒரு 1% இல்ல இவ்வளவுதான், ஒரு திருப்பி ஒரு 0.5ல இருந்து ஒரு 9%, கிட்டத்தட்ட 1.5% கீழே போயிட்டு க்ளோஸ் ஆகும்போது ஒரு 3/4% வந்து க்ளோஸ் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல இன்னும் பையர்ஸ் வரல அப்படிங்கிற அர்த்தம். இந்த இடத்துல பையர்ஸ் வந்துட்டாங்க, ஸோ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரல பையர்ஸ் இந்த இடத்துலயும். அதாவது பிரைஸ் வந்து இது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, இதுக்கு மேல பெருசா வந்து பிரைஸ் கீழே விழாது, ஆனா இன்னும் பிரைஸ் ஸ்ட்ராங்கா மேல போறதுக்கான எந்த இண்டிகேஷனுமே வரல. ஸோ ஒரு ரொம்ப ஒரு நார்மலான ஒரு இடத்துல இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் லைட்டா வந்தாங்க, இந்த இடத்துல வந்து பையர்ஸ் லைட்டா வந்தாங்க, இந்த இடத்துல பையர்ஸ் சப்போர்ட் பெருசா கிடைக்கல. அதுக்கு அடுத்த கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு கிரீன் கேண்டில். சரிங்களா?
ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது, திருப்பி இங்கே ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க, திருப்பி வாடா தம்பி கீழே கொண்டு போகிறாங்க. ஆனால் பையர்ஸ் விடாம இந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்களா, இந்த லோ கிட்ட வந்தோடனே திருப்பி இங்கே மேலே ஏற்றி க்ளோஸ் ஆகும்போது ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை. அதாவது இங்கே வந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் கேண்டில் இல்லை, குட்டி கேண்டில் தான் இது. ஸோ இதோட கேண்டலோட சைஸும் இதோட கேண்டலோட சைஸும் பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது ஒரு புல்லிஷ் கேண்டில் தான், ஆனால் ஒரு பர்ஃபெக்டான புல்லிஷ் கேண்டில் இல்லை. வால்யூம் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பையர்ஸ் இருக்காங்க, உள்ள பையர்ஸ் வந்து வந்துட்டாங்க, ஆனாலுமே நிறைய பேர் வரல. இப்போ வந்து ஒரு செல்லர்ஸ் வந்து ஒரு 30 பேர் இருக்கிறாங்கன்னா பையர்ஸ் ஒரு 40 பேர், பையர்ஸ் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. ஸோ பையர்ஸ் ஒரு 80-100, செல்லர்ஸ் வந்து ஒரு 10 பேர் இருந்தால் தான் ஸ்டாக்கோட பிரைஸ் கும்முன்னு மேலே போகும். ஸோ இப்படி இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் கூஞ்சலாடிக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேண்டிலுங்க. இங்கே வந்து பையர்ஸ் வந்து கொஞ்சமா வந்தாங்க, இங்கேயும் வந்தாங்க, இந்த இடத்துல வந்து பெருசா வரல, திருப்பி பையர்ஸ் மேலே கொண்டு போய் ட்ரை பண்றாங்க. இப்போ அதோட ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆகிட்டு பையர்ஸ் ஃபுல்லாக டாமினேட் பண்ணி இவ்வளோ தூரம் மேலே ஏற்றுறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் மேலே ஏற்றுறாங்கன்னா அதோட ஓப்பனிங் ப்ரைஸ்ல இருந்து இங்கே பாருங்க 3.5% மேலே ஏற்றுறாங்க. ஆனால் செல்லர்ஸ் விடலை, அப்படியே ஃபுல்லாக முடிச்சு கட்டி 3.5% முடிச்சு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 4% வரைக்கும் கீழே போயிட்டு முடிக்கும்போது திருப்பி அந்த 3.5% லாஸ்ட்ல வந்து முடிக்கிறாங்க. டே ஹைல இருந்து 3.5% லாஸ்ட்ல முடிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இது ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்துச்சுன்னா பிரைஸ் டக்குன்னு மேலே போயிருக்கும், ஏன்னா பையர்ஸ் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க பையர்ஸ் வந்தாங்க, ஆனா அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகி கீழே போயிருச்சு. அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த இடம் வந்து என்ட்ரிக்கு வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்க முடிஞ்சது. அடுத்து வந்து இங்க ஃபுல்லா பாருங்க, பையர்ஸும் இல்லாம செல்லர்ஸும் இல்லாம அப்படியே ரொம்ப ஃபிளாட்டா வால்யூமே இல்லாம கீழே போயிருக்கும். நான் உங்களுக்கு இந்த வால்யூம்ங்கிறத கொடுக்குறேன். இதெல்லாம் பாத்தீங்க, இந்த இடம்லாம் பாருங்க சுத்தமா ஒண்ணுமே இல்லை, வால்யூமே ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த இடம் பாத்தீங்களா பெரிய ரெட் கேண்டில், என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா பையர்ஸ் வந்தாங்க ஆனா மொத்தமா ஒழிச்சு கட்டிட்டாங்க. அதனால வந்து இது ஒரு ரெட் கேண்டிலா வந்து பதிவு பண்ணியிருக்குங்க. ஸோ அப்படி போயிட்டு இருந்த ஸ்டாக்கு இந்த இடம் வந்துச்சு பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் பயங்கரமா வந்து உள்ள வந்து தொடர்ந்து வந்து கிரீன் கேண்டிலா போட்டு மேலே போட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். அதாவது இங்க பாருங்க எவ்வளவு நாள்னு பாருங்க, இது இங்க இருந்து நம்ம இந்த கேண்டில் வரைக்கும் வச்சுக்கோமே, எத்தனை நாள் பாருங்க, கிட்டத்தட்ட 59 நாள் 40 வந்து கேண்டில்ஸுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அது எதுலையுமே வந்து பையர்ஸ் வந்து மேலே தூக்கிட்டு போறாங்களா, செல்லர்ஸ் மேலே கீழே தூக்கிட்டு போறாங்களான்னு இல்லாம கன்சாலிடேஷன்லயே இருந்திருக்கு. அந்த கன்சாலிடேஷன் முடிச்சு இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் தான் வந்து பையர்ஸ் நீட்டா உள்ள வந்திருக்கிறாங்க. பையர்ஸ் நீட்டா உள்ள வந்து அப்படியே பிரைஸ் வந்து கேப் அப் ஆகி மேலே போறது நல்ல சைன். கேப் அப் ஆகி திருப்பி அது ஒரு கிரீன் கேண்டிலா முடிகிறது வந்து ஒரு நல்ல சைன். நம்ம வந்து இதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலாவே எடுத்துக்கணும். ஓகே பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கறத எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிரைஸ் மேலே போகுது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மேலே போயிருக்குங்க. ஸோ இப்படிதாங்க ஒவ்வொரு கேண்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதோட ஓப்பனிங் க்ளோஸு, அது எவ்வளவு பெரிய கேண்டிலா இருக்கு, அதுல விக்கி எவ்வளவு பெருசா இருக்கு, பாடி எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கறத வச்சு பையர்ஸ் அதுல அதிகமா இருக்காங்களா, செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்களா, இதோட ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போகுமா இல்லையா அப்படிங்கறத ஒரு கேண்டில் மட்டும் இல்லாம 2-3 கேண்டில் வச்சு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதோட பிரைஸ் ஆக்ஷன், அதாவது இதுக்கப்புறம் அதோட ஸ்டாக்கோட பிரைஸ் மேல போகுமா இல்ல கீழே போகுமா அப்படிங்கறத வந்து நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுங்க. ஸோ நான் வந்து இங்கெல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 3 இடமே வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸும் இல்லை பையர்ஸும் இல்லை, ஃபுல்லா மேலையும் போது கிளையும் போது, இது மேலையும் போது முடிஞ்சிருக்கும். அடுத்து இந்த இடம் பிரைஸ், அதாவது இந்த இடத்துல வந்து பார் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேப் அப் ஆகி இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனே வழக்கம் போல வந்து செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு போறாங்க, ஆனா பையர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணி மேலே முடிச்சிடுறாங்க. இது ஒரு கிரீன் கேண்டிலா பதிவாகுது. அதுக்கப்புறமா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் எங்க முடியுதோ அங்கேயே ஓப்பன் ஆச்சுன்னா பெருசா வந்து அந்த இடத்துல வால்யூம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஆனா இங்க இருந்து கேப் அப் ஆயிருக்கு, மேல கேப் அப் ஆகி கீழே வந்துட்டு திருப்பி ஃபுல்லா மேலே போயிட்டு முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கிரீன் கேண்டில் பதிவானதுக்கு அப்புறம் கேப் அப் ஆகி ஒரு பர்ஃபெக்டான கிரீன் கேண்டில் இது. அதாவது இங்க பதிவான மாதிரி வால்யூமே கொஞ்சம் அதிகமா இருக்கு பாருங்க. ஸோ இவ்வளவு நாள் இந்த வால்யூம் ப்ரொஃபைல் பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் பெருசா வால்யூம் இல்லை. நடுவில் இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனா அதுவுமே அவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா இல்லை, ஏன்னா விக்கு வந்து பெருசா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி விக்கு பெருசா இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான விக்கோட ஒரு பெரிய கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கேண்டில் வச்சு மட்டும் நம்மளால வந்து பிரைஸ் ஆக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அதுக்கு வந்து மல்டிபிள் கேண்டில்ஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு.
ஸோ இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா பையர் இது வந்து பிரைஸ் மேலே போக போதா கீழே போக போதான்னு ஊஞ்சலாடிக்கிட்டு இருந்த நிலைமை இல்லாமல் ஓகே பையர்ஸ் வந்துட்டாங்கிறதுக்கான சைன், ஒரு 50% கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் கேப் அப் ஆகி ஒரு கிரீன் கேண்டில் வந்து பதிவு பண்ணுறது ஒரு 80% கன்ஃபர்மேஷன். ஸோ இப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம்னு வைங்களேன். இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம ஸ்டாப் லாஸை இந்த பார்த்தீங்களா இதுக்கு கீழே போடணும். ஒன்று இந்த கேண்டிலுக்கு கீழே போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த பேஸுக்கு கிட்ட போடலாம். ஒரு 4.5% இருந்து 5% ஸ்டாப் லாஸை போட்டு நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், 1:2 ரிஸ்க் ரிவார்டு வைப்போம். இது 1% திருப்பி இதை மேலே போடுவோம். இதை மேலே எடுத்தோம்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். இந்த இதை நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அது 1.6. சரி ஓகே, நான் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுப்போம் அப்படின்ட்டு இங்கே 2 போடுறேன். அதாவது எனக்கு 4% லாஸ் ஆச்சுன்னா 8% ப்ராஃபிட் வரணும். அவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். எப்பவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுறது இல்லை, 2வது இடத்துக்கும் வந்துட்டு அதோட ப்ரைஸ் வந்து மேலே போனால் தான் சப்போர்ட்டுங்கிறதே ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே ஒரு இடம் தான் வந்திருக்கு. ஸோ ஒரு கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சு எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்த்துருப்போம். என்ட்ரி எக்ஸிட்டை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து இது போதும். அடுத்த வீடியோவில் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்து பார்ப்போம். தேங்க்யூ.